சட்டம் ஒழுங்கு தினம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது கவலை அளிக்கிறது. இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறார். காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்றால் உளவுத்துறையை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சட்டப்பேரவையில் நான் பேசியிருக்கிறேன். உளவுத்துறை என்றால் கிரேட்டர் சென்னை ஒரு எஸ்பி லெவல்ல வச்சிருக்காங்க, டிசியும் இருக்கார். அது போதாது. ஐடி லெவல்ல ஒரு உளவுத்துறையுடைய அதிகாரி இருக்கணும், அவரு கீழே டிஐஜி இருக்கணும், அவரு கீழே எஸ்பி இருக்கணும், அவரு கீழே அடிஷனல் எஸ்பி இருக்கணும், அவரு கீழே அந்த துறை வலிமையானது இருக்கணும். இப்ப சகோதரர் ராம்சாங் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கிறது தான் உளவுத்துறை. மாவட்ட அளவில் பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல மாவட்டத்தில் யாரு உளவுத்துறையுடைய அதிகாரி? ஒரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு போதுமான வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்க குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி அல்லது அடிஷனல் எஸ்பி போடணும். சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய காவல்துறை மானியத்தில் தெளிவா சொல்லியிருக்க, எங்க தவறு நடக்கிறது என்றால் உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும், உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். உளவுத்துறையை வலிமைப்படுத்தாமல் இப்படிப்பட்ட படுகொலைகளை, குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியாது.